நீங்க பேசுறது மனுஷனா, மெஷினா? அத எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு தான் அலன் டியூரிங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன் டியூரிங் டெஸ்ட்ன்னு ஒண்ணு ப்ரப்போஸ் பண்ணாரு. இதில வந்து எப்படின்னா, ஒரு மனுஷன 2 அவுட்புட்டோட பேசிக்கிட்டு இருப்பான். அவன் தான் ஜட்ஜ் பண்ணணும். எனக்கு குடுத்துருக்க ரெஸ்பான்ஸ் மனுஷனா, மெஷினாங்கிறத அவன் ஜட்ஜ் பண்ணும். ஓகேவா? பிளைண்ட் டெஸ்ட் மாரி. இது மாரி ஒரு ரீசென்ட்டா ஒரு யுனிவர்சிட்டியில இது மாரி ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி 2, 3 மாடல்ஸ் எடுத்து அத மனுஷன வச்சு எவாலுவேட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில வந்து GPT 4.5 வந்து நெறைய இடத்துல கிட்டத்தட்ட அ பெரிய சதவீதத்தில வந்து அது மனுஷனா தன்னை பிரதிபலிச்சிருக்கு. அவங்க பேசினவங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. இது வந்து ஏஐன்னு. ஸோ அந்த அளவுக்கு அது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதனால வந்து டியூரிங் டெஸ்ட் இது பாஸ் ஆயிடுச்சு. நம்ம ஏஜி அச்சீவ் பண்ணிட்டோம். ஊன்னு பிரபலமா இருக்கு. அப்படிலாம் கிடையாது. இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, ஏஐ வந்து மனுஷன் மாரி நெறைய இடத்துல தன்னை பிரதிபலிக்குது. இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான விஷயம் தான். ஏன்னா இது மூலமா நெறைய ஃபேக் நியூஸு, ஃபேக்கான விஷயங்கள், இவர் சொன்ன மாரி வேற ஒருத்தர் சொல்ற மாரி கருத்துக்கள் இது எல்லாமே உருவாக சான்சஸ் இருக்கு. ஸோ இது ரிஸ்க்கான விஷயம் தான். பட் இதனால இது ஏஜி அச்சீவ் ஆயிடுச்சுங்கிறதெல்லாம் கிடையாது. இத பத்தி நான் ஒரு டீட்டெயிலா ஒரு போட்காஸ்ட் கொஞ்சம் லேட்டரா போடுறேன். போட்டுட்டு நான் இன்ஃபார்ம் பண்றேன். பாருங்க. இது ஒரு முக்கியமான ரிசர்ச் பேப்பர். டைம் இருந்தா எடுத்து படிச்சு பாருங்க.